ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. என்ன கண்ணுங்களா, என்ன செய்தீங்க? இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம தக்கடி செய்ய போகிறோம். நல்ல மட்டன் முள்ளை வச்சு சூப்பரான தக்கடி. வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். சட்டி காய வச்சு தாராளமாக ஒரு 50 எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ரெண்டு வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடும், ஒரு 3 பச்சை மிளகா, 2 தக்காளி, நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். நல்ல வெங்காயம்லாம் நல்லா கரையிற அளவுக்கு வதங்கணும். வதங்கிட்டு இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடி சேர்த்துக்கிடும். அது நல்ல பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வத்தப்பொடி, 2 ஸ்பூன் கறி மசாலா. இப்போ மட்டன் முள் வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா 3 செம்பு தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கிடும். வெட்டி வச்சா மல்லி இலை சேர்த்துக்கிடும். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். 3 கப்பு பச்சரிசி மாவு எடுக்கேன். இது வீட்டில் தேங்காய் போட்டு வறுத்த மாவு, அதனால் நீங்கள் தக்கடிக்கு தேங்காய் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கிடும். ஒரு 3 பல்லாரி பரும்பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன் பொடிசாக, அதை சேர்த்துக்கிடும். 2 பச்சை மிளகா வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடும். நல்ல வெங்காயத்தை கைட்டு நொறுங்க பிணைஞ்சிக்கிடுவோம். மாவோடு கலந்துக்கிடுவோம். இப்போ இந்த தண்ணி கொதிச்சுட்டு இதிலேருந்து நம்ம இப்போ ஒரு செம்பு தண்ணிக்கான எடுப்போம். நல்ல சால்னா மாதிரியே தான் இருக்கும், போகிறப்ப எல்லாமே வந்துடும். அது அவ்வளோ தண்ணி அதில் சேர்த்துடணும். நல்ல மாவு இழுக்கும், தண்ணி ஊற்ற ஊற்ற இழுக்கும். நம்ம வறுக்க பக்குவத்தை வச்சு எவ்வளோ வெந்நி சேருதுன்னு பாருங்கள். அவ்வளவும் சேர்ந்துடும். இன்னும் கொஞ்சம் நாள் காணலைன்னா சேர்த்துக்கலாம் கொதிக்க தண்ணியாக. நம்ம கை சுடுத அளவுக்கு கொலக்கட்டையை பிடிச்சிடணும், இல்லைன்னா உதிர்ந்துடும். கொலக்கட்டையை போட்டோன்னே உடஞ்சி அப்படியே குழு குழுன்னு ஆயிரும். நம்ம சூடோடு கொலக்கட்டையை பிடிச்சிடணும். இப்படி எல்லா கொலக்கட்டையும் உருட்டி உருட்டி பிடிச்சிக்கணும். ரொம்ப பெருசாக வேண்டாம், உள்ளுக்க வேவாது. ஒரு முட்டையிலேருந்து கொஞ்சம் பெருசாக அந்த அளவு பண்ணிக்கிடலாம். எல்லாம் கொலக்கட்டையும் பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் மாவு வச்சுக்கிடுவோம். அப்படி வட்டை சட்டியில் தான் இதை வைக்கணும். நம்ம சுற்றிலும் ரவுண்டாக ஒன்று ஒன்றா போட்டுறணும் கொலக்கட்டையை, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். மூடி போட்டு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துட்டு பாருங்கள், மாவு கரையவே இல்லை, நல்லா தண்ணியாக இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம வச்சுருக்க மாவை கரைச்சி ஊற்றலாம். ரொம்ப கட்டியாக இருந்தால் கரைச்சி ஊற்றணும். இது நமக்கு நிறைய தண்ணியாக தான் இருக்குது, அதனால் நான் மாவை அப்படியே அள்ளி தூற்றி விட்டுருதேன். 2 நிமிஷம் ஆனால் போதும், நல்லா கட்டியாயிரும். சூப்பராக இருக்கும் தக்கடி. இதே மாதிரி செய்யுங்க. சாப்பிடும்போதே பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடியாந்துருவாங்க. நீங்கள் இப்படியே வச்சு காலையிலனாலும் சாப்பிட்லாம், உடனே சூடோடனாலும் சாப்பிட்லாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.